ஹாய். விமென்ஸை பொறுத்த வரைக்குமே 1008 விஷயம் நம்ம மூளைக்குள்ளே எப்போவுமே ஓடிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான ஒன்று, நாளைக்கு என்ன குழம்பு. சைடிஷை கூட ஏதாவது யோசித்து செஞ்சிடலாம். ஆனால் இந்த குழம்பு கண்டுபிடிச்சி வைக்கிறதுக்குள்ளே போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் இடியாப்பத்துக்கு கூட சூட் ஆகிற மாதிரி ஒரு குழம்பு. ஆளினால் அழகுராஜா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த குழம்பு ரெசிபிக்கு ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெறும் வடை சட்டியில் ஒரு 30 செகண்ட் வதக்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. ஷாக் ஆகாதீங்க, என்னம்மா தக்காளி விலை எவ்வளோ விற்கல 3 தக்காளியை காட்டுறேன்னு நினைக்கிறது கேட்குது. குழம்ப வச்சிட்டிங்கன்னா ஒன்று காலைக்கு மதியம், அப்படி இல்லைனா மதியத்துக்கும் நைட்டுக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் மனசை தேத்திக்குங்க. இந்த மாதிரி மசாலா குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குறதுலாம் இருக்குது குழம்போட டேஸ்ட்டே. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி மேல் தோல் சுருங்கினா போதும். 10லேருந்து 12 பல் போல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இன்னொரு குட்டியான இன்ஃபர்மேஷன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு சேர்க்க போகிறது கிடையாது. அதே மாதிரி இஞ்சியும் பூண்டையும் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். இப்போ தான் மெயின் ஏரியாவே டச் பண்ணியிருக்கோம். இது வீட்லேயே அரைச்ச கறி மசால் பவுடர். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்குங்க. கறி மசால் பவுடர் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படியே பிரியாணி மசாலா லிங்க்கையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பவுடர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கூடவே 3/4 கப்பு போல் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் காரம் மட்டும் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் தேங்காய் சேர்க்குறது. தேங்காய் சேர்த்துட்டு பவுடர் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் போல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு வதக்கிடுங்க. இதுக்கு இடையில் நான் தட்டைப்பயிரை ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். தட்டைப்பயிர் தான் சேர்க்கணுமா அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் காராமணி, சுண்டல், ராஜ்மா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா ஆறிடுச்சு. கூடவா கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். எப்போவுமே மசாலா குழம்பு வைக்கிறோம்னா, அப்படி இல்லை கறி குழம்பு இல்லை நான்வெஜ் எந்த குழம்பு வைக்கிறோம்னாலும் ஓகே, மசாலா அரைக்கிறப்ப தரதரப்பாக அரைச்சி வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் நைஸாக ஓட்டி எடுத்துட்டிங்கன்னா கூலை காய்ச்சி வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மசாலா ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு கொடுத்துடலாம். குட்டி குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது புளிக்குழம்பு டைப்பு மசாலா டைப் வருங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் தாளத்தியாக சேர்க்கணும். தாளிப்புக்கு வெந்தயம், சோம்பு, உளுந்து எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கூட 2 வரமிளகா, 1 பல் நறுக்கின பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பொதுவாக புளிக்குழம்பு அப்படி இல்லைன்னா காரக்குழம்பு, வத்த குழம்புக்கு தாளிப்பு நான் சொன்ன மாதிரி கொடுத்து பாருங்கள். கறிவடக ஃப்ளேவர் கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி தட்டைப்பயிர் கூட சேர்க்கறதுக்காக முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காயே தான் சேர்க்கணுமா அப்படின்ட்டுலாம் கிடையாது. புளிக்குழம்பு அதாவது வத்த குழம்புக்கு நீங்கள் என்னென்ன காயெல்லாம் சேர்ப்பீங்களோ அதெல்லாம் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை கூட சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிரும் முருங்கைக்காயும் சேர்த்த உடனேவே மசாலா சேர்க்காமல் ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா மசாலாவை சேர்த்து வதக்குங்க. மசாலா சேர்த்த உடனேவே தண்ணி சேர்க்காமல் அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. தண்ணி எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்ட்டுலாம் எக்ஸாக்டாக சொல்லவே முடியாது. உங்கள் கிரேவி திக்னஸ் எதை பொறுத்து உங்களுக்கு வேணுமோ அதை பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மசாலா எந்த திக்னஸில் அரைச்சிங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. எனக்கு குழம்பு பிடிக்காது, கிரேவி தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்க தாளிக்கிறப்ப மட்டும் இன்னும் ஒரு குழிக்கரண்டி எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா சேர்க்குறப்போ தண்ணியோட அளவை மட்டும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்குங்க. ஏன்னா தண்ணி சேர்க்காமல் இருக்க முடியாது. முருங்கைக்காய் நமக்கு வேகணும். கடைசியாக உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறமா நான் ஒரு 4 கீத்து மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பை அதிகப்படுத்துறதுக்காக. எனக்கு மாங்காய் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 1/2 லெமன் அளவு புளியை கரைச்சிட்டு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா இறக்குனீங்கன்னா குழம்பு ரெடி.